படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த காலகட்டத்தில் சமூகத்துக்கு தேவையான படம். நிறைய படங்கள் வந்து ஆணவ படுகொலை பற்றி வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப வைலன்ஸாக இருக்கும். பட் இந்த படம் வந்து நிஜ வாழ்க்கையில் மனிதர்களுக்கு வந்து ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சுன்னா அது அதோட உள்நோக்கங்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகளை அவங்க லைஃப்பில் வந்து ஏற்படுத்தும், அதில் பாதிக்கப்படுறவங்களும் இல்லை அதுக்கு பாதிப்பு உள்ளாகிறவங்க சார்ந்து இருக்கிற குடும்பங்கள் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளாகுங்கிறத பற்றி இந்த படம் பேசியிருக்குது. ஒரு நல்ல படம். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக வந்து பாருங்க. லவ் ஸ்டோரி வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. எல்லா படங்கள மாதிரி லவ் ஸ்டோரி தான். பட் இதில் பேசிகிட்டு இருக்க அந்த இந்த ஆணவ படுகொலை ஒன்று நடந்திருக்கும். அதை பற்றி அது வந்து படம் பாருங்கள் தெரியும். அது வந்து அதன் ஊடாக நடக்கிற பின் விளைவுகள் தான். ஒரு படுகொலை நடந்தால் அதுக்கு உண்டான ஒரு கப்பிள்ஸ் லைஃப்பில் நடக்கிற பெண் விளைவுகள், அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் நடக்கிற பெண் விளைவுகளை பற்றியான அந்த கதை பற்றி தான் அந்த படம் பேசியிருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மனித மனங்கள் வந்து எல்லாருமே வந்து ஆண்கள் தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப கொடூரமானவர்கள், ஜாதிய மனநிலை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து பெண்களுக்குள்ளே இந்த மனநிலை எப்படி இருக்குங்கிறத பற்றி, எவ்வளோ ஆழமாக வந்து குடும்ப நிலைகளுக்குள்ளே இருக்குங்கிறத பற்றி இந்த படம் சொல்லுது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்குது. என்ன எதிர்பார்ப்போட படம் பார்க்க வந்தீங்க? இல்லை, ஒரு ஜாதி சார்ந்த கொலை அப்படிலாம் ஆணவம் கொலைகள் இருக்குன்னு சமூகத்தில் இப்படி நடந்துட்டு இருக்குது தான். அதை எதிர்த்து ஒரு படம் வரும்பொழுது அது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட வேண்டிய படம். ஆமாம், இயக்குனராக வந்திருக்காங்க. எழுத்தாளர் அவங்க. ஆக்சுவலி அவங்க எழுத்தாளர் ப்ளஸ் இயக்குனர்னால அவங்களுக்கு அந்த படமே ஒரு கவிதை போல் அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு புத்தகம் வாசிக்கிறது மாதிரி தான் இந்த படம். நம்ம எப்படி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த வாசிப்போடு இருக்கிறது பொழுது அந்த வரிகள், எழுத்துக்கள், அவங்க பாடலாசிரியர் வேறு. அதில் நல்லா இருக்குது. பாடல் கூட நல்லா இருக்குது. டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. லிங்கேஷனா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பண்ணனால அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. வேற எல்லாருமே நல்ல துணை நடிகை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சமூகத்தில் தேவை தான். ஆண் பெண்ணு ஜாதிக்கு வேறுபாடு இல்லைல்ல. கண்டிப்பாக எல்லாரும் பேசி தான் ஆகணும். அதுக்காக பிடிச்சிருக்கு. நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. இந்த படம் பார்த்துட்டு தான் வர்ற ராஜா. படம் நல்லா இருக்குது. இது வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான படம். எந்த சாதி இன்னைக்கு வந்து சாதி ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சாதி வேண்டாம், மக்கள் வாழணும், வாழ்றதுக்கான வழியில் இது எல்லாம் எடுத்த நடிகர் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எந்த விதமான குறைகளும் இல்லை. குடும்பத்தோட பார்க்கலாம், குழந்தையோடையும் பார்க்கலாம். நன்றி. எல்லாமே கடற்கரை சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே, அதாவது வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம், இப்படி எல்லாமே கடற்கரை சேர்ந்தனால கைலி அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே அந்த கேரக்டர் வந்து கதாபாத்திரத்துக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. இல்லை, லவ் ஸ்டோரிங்கிறத வந்து வழக்கம் போல் வர்றது லவ் ஸ்டோரி தான். ஆனால் இது வேற ஒரு களம். இந்த களத்துக்கு தேவையானது நீங்கள் தியேட்டர் வாதி நல்லா தெரியும். எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே படம். இல்லை, எனக்கு வந்து பெருசாக சிறுசாக படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்ல ஒரு கருத்தான ஒரு படம் தான் இது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சொல்லியிருக்காங்க. சமூக நீதியை பற்றி சொல்லியிருக்காங்க. பெண்கள் தாங்களே முன்னாடி எப்படி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்டு எப்படி நம்மளோட பாசம் அதெல்லாம் அவங்களுக்கு பெற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. முதல்ல சமூக நீதியை பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதுவாக சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்படியும் சொல்லலாம். பட்டு அது ஒரு பெண் டைரக்டர் தான் எடுத்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இல்லை. எப்பவுமே ஒரு ஆண் டைரக்டர் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அது பெண் ஆண் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் தான் அப்படியே ஒற்றுமையாக தான் இருக்குது. ஒரு வேறுபாடு இல்லாமல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது சமூக நீதி பற்றி பேசுனாலும் கொஞ்சம் ரொம்ப இன்னும் பிடிச்சிருக்கு. பெற்றவங்க பொண்ணுங்களோட விருப்பப்படி கல்யாணம் பண்ணி செஞ்சு கொடுத்தா ஃப்யூச்சரில் நல்லா வாழறதுக்கான ஒரு இது இருக்கும். இல்லைன்னா எப்பவுமே மனசை உறுத்திட்டு அவங்க நல்லபடியாக வாழறதுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஃபீல் பண்ணலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலியாக பார்க்கணும். முக்கியமாக லவர்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்னு நினச்சி போனேன். அது போல தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கலாம்.
கதை வந்து லவ் சப்ஜெக்ட் தான். ஃபேமிலி எல்லாமே ஒத்துட்டு லவ் பண்ணி வைக்கிறத பற்றி இருக்குது தான். நல்லா இருக்கண்ணா, பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னதுலேருந்து பெரியவருக்கும் எல்லாருக்கும் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான்.